ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு டே 20. கன்சிஸ்டன்சி விடாம ஒர்க்அப்ஸ் கத்துக்கிற நம்மள நாமே வந்து பாராட்டிக்கலாம். ஸோ டே 19ஓட 26 ஒர்க்அப்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 26 ஒர்க்அப்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல வர எந்த வேர்ட்ஸையுமே மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஆக்டிவ். ஆக்டிவ்னா செயலில். ஆக்டிவ்னா செயலில். ஹி இஸ் வெரி ஆக்டிவ் இன் ஸ்போர்ட்ஸ். ஹி இஸ் வெரி ஆக்டிவ் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ விளையாட்டுல வந்து அந்த பையன் நல்லா துருதுருன்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான். அவன் விளையாட்டுகளில் மிகவும் செயலில் இருக்கிறான். துருதுருன்னு இருக்கிறது. ஓகேவா? ஹி இஸ் வெரி ஆக்டிவ் இன் ஸ்போர்ட்ஸ். துருதுருன்னு இருக்கிறது. ஓகேவா? சோம்பேறித்தனமா இல்லாம. ஸோ ஆக்டிவ்னா செயலில். ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பி பார்க். பார்க்னா நாய் குரல். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா நாய் கத்துது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கழுதை தான் கத்துதுன்னு சொல்லுவாங்க. நாய் வந்து குரைக்கும். ஓகேவா? ஸோ நாய் குரைக்கிறத வந்து சொல்றது தான் பார்க். The dog began to bark loudly. The dog began to bark loudly. பிகன்னா தொடங்குது. ஓகேவா? டாக்னா நாய். பார்க்னா வந்து குரைக்கிறது. லவுட்னா சத்தமா. ஓகேவா? நாய் சத்தமாக குரைக்கத் தொடங்கியது. நாய் சத்தமாக குரைக்கத் தொடங்கியது. பார்க்னா குரைக்கிறது நாய். நாயோட குரல். இல்லாட்டி நாய் குரைத்தல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சி கேண்டிடேட். கேண்டிடேட்னா வேட்பாளர். கேண்டிடேட்னா வேட்பாளர். சி இஸ் அ கேண்டிடேட் ஃபார் த எக்ஸாம். சி இஸ் அ கேண்டிடேட் ஃபார் த எக்ஸாம். அவள் தேர்வுக்கான வேட்பாளர். எக்ஸாக்ட்டா ஈஸியா சொல்லணும்னா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்காக வந்து கன்ஃபார்ம் நெறைய பேர் கேண்டிடேட்டா நிறுத்துவாங்க. எலெக்ஷன்ல. ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கலாம். அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ கேண்டிடேட்னா வேட்பாளர். நெக்ஸ்ட் ஒன் டி டே டைம். டே டைம்னா பகல் நேரம். ஓகேவா? டே டைம்னா பகல் நேரம். ஷாப்ஸ் ஆர் ஓப்பன் இன் த டே டைம். ஷாப்ஸ் ஆர் ஓப்பன் இன் த டே டைம். கடைகள் பகல் நேரத்தில் திறந்திருக்கும். கடைகள் பகல் நேரத்தில் திறந்திருக்கும். பகல் நேரம்னா கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூரியன் வந்து இருக்கிற நேரம். ஓகேவா? நம்ம கண்ணுக்கு தெரியிற நேரம். ஷாப்ஸ் ஆர் ஓப்பன் இன் த டே டைம். கடைகள் பகல் நேரத்தில் திறந்திருக்கும். ஸோ டே டைம். ஓகே. பகல் நேரம். நெக்ஸ்ட் ஒன் இ எய்தர். ஏதாவது ஒன்று. எய்தர் ஏதாவது ஒன்று. யூ கேன் சூஸ் எய்தர் ஆப்ஷன். யூ கேன் சூஸ் எய்தர் ஆப்ஷன். நீ ஏதாவது ஒரு தேர்வை தேர்ந்தெடுக்கலாம். நீ ஏதாவது ஒரு தேர்வை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி 2 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் தான் நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றது தான். ஓகேவா? அதான் எய்தர். எய்தர் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். இல்லாட்டி செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒண்ணு. எய்தர்னா ஏதாவது ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஃபார்ம். ஃபார்ம்னா பண்ண. ஃபார்ம்னா பண்ண. ஹி வொர்க்ஸ் ஆன் அ ஃபார்ம். ஹி வொர்க்ஸ் ஆன் அ ஃபார்ம். அவன் ஒரு பண்ணையில் வேலை செய்கிறான். அவன் ஒரு பண்ணையில் வேலை செய்கிறான். பண்ணைனா ஆடு, மாடு அதெல்லாம் இருக்கும்ல. அத வந்து பார்த்துக்கிறது. ஸோ ஃபார்ம்னா பண்ணை. இல்லாட்டி பன்னி அது வேணா இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு அதிகமா இருக்கிற விலங்குகள பார்த்துக்கிறது. அத பண்ணையா மேய்ச்சு மெயின்டெயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜி கேஜ். கேஜ். கேஜ்னா அளவீடு. வி நீட் எ கேஜ் த சிச்சுவேஷன். வி நீட் டூ கேஜ் த சிச்சுவேஷன். ஸோ எக்ஸாக்ட் இதுல 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு சிச்சுவேஷன மென்ஷன் பண்ணலாம். இன்னொன்னு அளவுகோல மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? கேஜ வச்சு அளக்கிறது. ஒரு ஸ்கேல் அதோட சொல்லலாம். அந்த மாரி. வி நீட் டூ கேஜ் த சிச்சுவேஷன். நிலையை நாம் அளவிட வேண்டும். நிலையை நாம் அளவிட வேண்டும். ஓகேவா? நம்ம எந்த விஷயம் பேசுறதா இருந்தாலும், அந்த சிச்சுவேஷன பொறுத்து தான் பேசியாகணும். ஸோ அதுதான் இன்னொரு விஷயத்துல அளவிடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கேஜ்னா அளவிடு. நெக்ஸ்ட் ஒன் ஹெச் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி. ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி. ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். மகிழ்ச்சி உள்ளிருந்து வருகிறது. ஸோ மகிழ்ச்சி வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட தேடுறதுக்கு பதிலா நம்மள எது சந்தோஷப்படுத்துமோ அத நாமளே ஃபைண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் ஒன் இக்ளூ. இக்ளூ வந்து நான் கன்ஃபார்ம் ஸ்கூல்ல தான் படிச்சது. ஆனா நேர்ல பார்த்ததில்ல. நேர்ல யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இக்ளூனா பனிக்குடில். ஸோ பனியால உருவாகுற ஒரு வீடு மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா?
Eskimos lives in igloos. Eskimos Eskimos live in igloos. ஓகேவா? எஸ்கிமோக்கள் பனிக்குடில்களில் வாழ்கிறார்கள். மேக்ஸிமம் இது பனி பிரதேசம் இருக்குதுல்ல, அங்க வாழ்ற மக்கள குறிக்குது. அவங்க வந்து இக்லூ பனியால உருவாக்கப்பட்ட ஒரு வீடாட செஞ்சு அதுல வாழ்றாங்க. ஓகேவா? எஸ்கிமோக்கள் பனிக்குடில்களில் வாழ்கிறார்கள். ஸோ இக்லூனா பனிக்குடில். நெக்ஸ்ட் ஒன் ஜே, ஜெலஸ். ஜெலஸ்னா பொறாமை. கன்ஃபார்ம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜெலஸ்னா பொறாமை. டு நாட் பி ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ். டு நாட் பி ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ். பிறரிடம் பொறாமை கொள்ளாதே. பிறரிடம் பொறாமை கொள்ளாதே. டு நாட் பி ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கே, கிண்டில். கிண்டில்னா தணல் ஏற்றுதல் அல்லது உணர்ச்சியை எழுப்புதல். கிண்டில்னா தணல் ஏற்றுதல் அல்லது உணர்ச்சியை எழுப்புதல். ஸோ தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்பாத அப்படிம்பாங்களே. த ஸ்பீச் கிண்டில் ஹோப். த ஸ்பீச் கிண்டில்ட் ஹோப். அந்த பேச்சு நம்பிக்கையை தணல் ஏற்றியது அல்லது நம்பிக்கையை எழுப்பியது. இது வேணா சொல்லலாம். ஓகேவா? ஹோப்னா நம்பிக்கை, கிண்டில்னா அப்படியே உணர்ச்சி பொங்க அவங்க பேசுறாங்க. அந்த ஸ்பீச்னா பேசுறது. ஓகேவா? ஸோ தன்னம்பிக்கையை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க அந்த ஸ்பீச்ல. ஸோ கிண்டில்னா உணர்ச்சியை எழுப்புதல் அல்லது தணல் ஏற்றுதல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் எல், லேம்ப். லேம்ப்னா விளக்கு. லேம்ப்னா விளக்கு. டர்ன் ஆன் த லேம்ப். விளக்குனா வெளிச்சத்தை தரக்கூடியது. ஓகேவா? ஸோ லேம்ப்னா விளக்கு, விளக்குனா வெளிச்சத்தை தரக்கூடியது. ஓகேவா? டர்ன் ஆன் த லேம்ப். இருட்டில் பார்த்தீங்கன்னா லேம்ப் இருந்தால் தான் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில். இப்போலாம் நமக்கு லைட் இருக்குது, ஆனால் அந்த காலத்துல லேம்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. டர்ன் ஆன் த லேம்ப். விளக்கை ஏற்று. டர்ன் ஆன் த லேம்ப். விளக்கை ஏற்று. நெக்ஸ்ட் ஒன் எம், மேப். மேப்னா வரைபடம். மேப்னா வரைபடம். யூஸ் த மேப் டு ஃபைண்ட் த பிளேஸ். யூஸ் த மேப் டு ஃபைண்ட் த பிளேஸ். மேப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு பிளேஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. கூகுள் மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரெக்டாக போய்க்கிறோம். அந்த இடத்தை கண்டுபிடிக்க வரைபடத்தை பயன்படுத்து. அந்த இடத்தை கண்டுபிடிக்க வரைபடத்தை பயன்படுத்து. ஃபைண்டுனா கண்டுபிடி, பிளேஸ்னா இடம், யூஸ்னா அதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? மேப்பை யூஸ் பண்ணி அந்த இடத்த கண்டுபிடி. அந்த இடத்தை கண்டுபிடிக்க வரைபடத்தை பயன்படுத்து. மேப்னா வரைபடம். நெக்ஸ்ட் ஒன் என், நெக். நெக்னா கழுத்து. நெக்னா கழுத்து. ஹி ஹாஸ் பெயின் இன் ஹிஸ் நெக். ஹி ஹாஸ் பெயின் இன் ஹிஸ் நெக். அவனுக்கு கழுத்தில் வலி உள்ளது. அவனுக்கு கழுத்தில் வலி உள்ளது. ஸோ கழுத்தில் வந்து அவனுக்கு பெயின் இருக்குதாமா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் சில வேர்ட்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், சில வேர்ட்ஸ் மட்டும் தான் தமிழில் யூஸ் பண்ணுறோம். நம்ம ரெண்டுமே இதில் கற்றுக்கலாம். ஓகேவா? ஹி ஹாஸ் பெயின் இன் ஹிஸ் நெக். அவனுக்கு கழுத்தில் வலி உள்ளது. நெக்னா கழுத்து. நெக்ஸ்ட் ஒன் ஓ, ஆன்லைன். இது தெரியாதவங்களே கிடையாது. ஏன்னா இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆன்லைன் யூஸ் பண்ணுறோம். ஆன்லைன்னா இணையதளம். ஆன்லைன்னா இணையதளம். ஐ பெய்ட் த பில் ஆன்லைன். ஐ பெய்ட் த பில் ஆன்லைன். நான் கட்டணத்தை இணையத்தில் செலுத்தினேன். இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு கரண்ட் பில் கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக வந்து முதல்ல ஆஃபீஸ் போய் தான் கட்டியிருந்தோம். இப்போ நம்ம டேரெக்டாக ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம். ஓகேவா? ஐ பெய்ட் த பில் ஆன்லைன். நான் கட்டணத்தை இணையத்தில் செலுத்தினேன். ஆன்லைனா இணையதளம், பெய்ட்னா பே பண்ணுறது. எதை பே பண்ணுறாங்க? பில்லை, கட்டணம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பி, பாத். பாத்னா பாதை. பாத்னா பாதை. திஸ் பாத் லீட்ஸ் டு த டெம்பிள். திஸ் பாத் லீட்ஸ் டு த டெம்பிள். இந்த பாதை கோவிலுக்கு வழிகாட்டுகிறது. இந்த பாதை கோவிலுக்கு வழிகாட்டுகிறது. திஸ் பாத் லீட்ஸ் டு த டெம்பிள். இந்த பாதை கோவிலுக்கு வழிகாட்டுகிறது. டெம்பிள்னா கோவில். ஓகேவா? லீடுனா வழிகாட்டுறது. ஸோ இதில் வர வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாவோ இல்லை வந்து எந்த வேர்டாச்சும் உங்களுக்கு புதுசாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வேர்டையும் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரீட் அவுட் த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கியூ, குவர்ட். குவர்ட். குவர்ட்னா மேற்கோள். ஓகேவா? He shared a famous quote. He shared a famous quote. அவன் ஒரு பிரபலமான மேற்கோளை பகிர்ந்தான். அவன் ஒரு பிரபலமான மேற்கோளை பகிர்ந்தான். ஸோ இப்போ அப்துல் கலாம் அவர் சொல்லுவார்ல, கனவு காணுங்கள்,
அப்படின்னு. அதுவே ஒரு கோட் தான். ஓகேவா? ஹி ஷேர்ட் த ஃபேமஸ் கோட். அவன் ஒரு பிரபலமான மேற்கோளை பகிர்ந்தான். நெக்ஸ்ட் ஒன் ஆர் ரேங்க். ரேங்க்னா நிலை அல்லது பதவி. ரேங்க்னா நிலை அல்லது பதவி. ஸ்கூல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா அது நிலையை குறிக்குது. பதவிங்கிறது வந்து இப்போ போலீஸ்லயே பார்த்தீங்கன்னா நிறையா பதவிகள் இருக்கு. அதை வந்து ரேங்க் வைஸாக பிரிக்கிறாங்க. ஷி காட் அ ஹை ரேங்க் இன் த எக்ஸாம். ஷி காட் அ ஹை ரேங்க் இன் த எக்ஸாம். அவள் தேர்வில் உயர்ந்த நிலை பெற்றாள். அவள் தேர்வில் உயர்ந்த நிலை பெற்றாள். ஸோ நல்ல ரேங்க் எடுத்திருக்கிறா. ஓகேவா? அவள் தேர்வில் உயர்ந்த நிலை பெற்றாள். ஷி காட் அ ஹை ரேங்க் இன் த எக்ஸாம். ஸோ ரேங்க்னா நிலை அல்லது பதவி. நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஸ்டே. ஸ்டேனா தங்கு. ஸ்டேனா தங்கு. ப்ளீஸ் ஸ்டே ஹியர் டுநைட். ப்ளீஸ் ஸ்டே ஹியர் டுநைட். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வைங்க, இப்போ வெளியே மழை பெய்யுது, அப்பா அம்மா வந்து இன்னைக்கு போகாத, இன்னைக்கு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ப்ளீஸ் ஸ்டே ஹியர் டுநைட். டுநைட்னா இன்னைக்கு நைட்டு. ஓகேவா? தயவு செய்து இன்றிரவு இங்கேயே தங்கு. தயவு செய்து இன்று இரவு இங்கேயே தங்கு. ப்ளீஸ்னா தயவு செய்து, ஸ்டேனா தங்குறது, டுநைட்னா இன்னைக்கு நைட்டு. ஓகேவா? தயவு செய்து இன்றிரவு இங்கேயே தங்கு. நெக்ஸ்ட் டி டெண்ட். டெண்ட்னா கவனித்தல். ஓகேவா? டெண்ட்னா கவனித்தல். ஷீ டென்ஸ் த கார்டன் டெய்லி. ஷீ டென்ஸ் த கார்டன் டெய்லி. அவள் தோட்டத்தை தினமும் கவனிக்கிறாள். அவள் தோட்டத்தை தினமும் கவனிக்கிறாள். கார்டன்னா தோட்டம். ஓகேவா? சி டென்ஸ்னா அவள் கவனிக்கிறா. எதை கவனிக்கிறா? கார்டனை. எப்போ? டெய்லியுமே, தினமும். ஓகேவா? அவள் தோட்டத்தை தினமும் கவனிக்கிறாள். ஷீ டென்ஸ் த கார்டன் டெய்லி. டென்ஸ்னா கவனித்தல். நெக்ஸ்ட் ஒன் அன்எக்ஸ்பெக்டட். அன்எக்ஸ்பெக்டட்னா எதிர்பாராத. அன்எக்ஸ்பெக்டட்னா எதிர்பாராத. இப்போ வந்து யாராச்சும் திடீர்னு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வி காட் அன் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட். வி காட் அன் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட். எங்களுக்கு ஒரு எதிர்பாராத பரிசு கிடைத்தது. எங்களுக்கு ஒரு எதிர்பாராத பரிசு கிடைத்தது. கிஃப்ட்னா பரிசு. ஓகேவா? அன்எக்ஸ்பெக்டட்னா எதிர்பாராத. வி காட்னா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? எங்களுக்கு ஒரு எதிர்பாராத பரிசு கிடைத்தது. அன்எக்ஸ்பெக்டட்னா எதிர்பாராத. நெக்ஸ்ட் ஒன் பி வெஞ்சன்ஸ். வெஞ்சன்ஸ்னா பழிவாங்குதல். இப்போ ஒருத்தங்க நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நாம மனசுலயே வச்சுக்கிட்டு நம்ம பழி வாங்குறது, அதுதான் வெஞ்சன்ஸ். ஓகேவா? ஹி வாண்டட் வெஞ்சன்ஸ். அவன் பழி வாங்க விரும்பினான். ஹி வாண்டட்னா அவன் எனக்கு தேவை, அவன் விரும்புகிறான் எதை? பழி வாங்குறது. ஓகேவா? அவன் பழி வாங்க விரும்பினான். வெஞ்சன்ஸ்னா பழி வாங்குதல். ஆனால் மேக்ஸிமம் வெஞ்சன்ஸ் வச்சுக்கவே கூடாது, அது நம்மளை தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ வேஸ்ட். வேஸ்ட்னா வீணாக்குதல். வேஸ்ட்னா வீணாகுதல். இப்போ ஃபுட்டெல்லாம் வந்து வேஸ்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்டில் டெய்லியும் சொல்லுவாங்க. ஓகேவா? டு நாட் வேஸ்ட் வாட்டர். டு நாட் வேஸ்ட் வாட்டர். தண்ணீரை வீணாக்காதே. டு நாட் வேஸ்ட் ஃபுட், டு நாட் வேஸ்ட் வாட்டர், எது வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? தண்ணீரை வீணாக்காதே. வேஸ்ட்னா வீணாக்குதல். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் சாந்திக் ஆசிட். மஞ்சள் அமிலம். எக்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வேர்ட்ஸ் அதிகமாக கிடையாது. ஸோ சாந்திக் ஆசிட்னா மஞ்சள் நிற அமிலம். இது வந்து கெமிஸ்ட்ரி லேப்ஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சாந்திக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் கெமிஸ்ட்ரி. சாந்திக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் கெமிஸ்ட்ரி. சாந்திக் ஆசிட் வேதியியலில் பயன்படுத்தப்படுகிறது. சாந்திக் ஆசிட் வேதியியலில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? சாந்திக் ஆசிட்னா மஞ்சள் அமிலம். மஞ்சள் நிறத்தில் இருக்கிற ஒரு அமிலம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஒய் யங். யங்னா இளம் வயது. ஓகேவா? த யங் பாய் இஸ் டேலண்டட். த யங் பாய் இஸ் டேலண்டட். அந்த இளம் சிறுவன் திறமையானவன். டேலண்டட்னா திறமை. ஓகேவா? அந்த இளம் சிறுவன் திறமையானவன். யங்னா இளம் வயது. த யங் பாய் இஸ் டேலண்டட். அந்த இளம் சிறுவன் திறமையானவன். ஸோ ஃபைனல் வேர்ட் ஆஃப் டுடே ஜஸ்ஃபுல். ஜஸ்ஃபுல்னா உற்சாகம் உள்ள. ஜஸ்ஃபுல்னா உற்சாகம் உள்ள, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஓகேவா? சி இஸ் அ ஜஸ்ஃபுல் பர்சன். சி இஸ் அ ஜஸ்ஃபுல் பர்சன். சோகமாக சேடாக இல்லாமல் இருக்கிறது. ஓகே, நல்லா ஜாலியாக. அவள் உற்சாகமுள்ள நபர். அவள் உற்சாகமுள்ள நபர்.
அவள் உற்சாகமுள்ள நபர். இப்போ பார்த்தீங்கன்னா, ரைடெல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபெஸ்டிவல் டைம்ல. அந்த ரைடெல்லாம் போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டா போவோம்ல, என்ஜாய் பண்ண. அதான். ஜெஸ்ஃபுல்னா உற்சாகம் உள்ள. ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இதில எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நியூவா இருக்கோ, அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலா போனஸ் லாங்குவேஜ் ஆஃப் ஹிந்தி. இன்னைக்கு பார்க்கறது, எனக்கு உதவி தேவை. எனக்கு உதவி தேவை. ஐ நீட் ஹெல்ப். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, முझे मदद चाहिए. मुझे मदद चाहिए. मुझे मदद चाहिए. मुझे मदद चाहिए. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து நம்ம ஈஸியா பேசிடலாம். ஆனா ஹிந்தி பேசணும்னா நீங்க டெய்லியும் கத்துக்கிறத யார்ட்டயாச்சும் ஒரு டைம் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? கம்யூனிகேட் பண்ண தான் நம்மளுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் நம்ம கத்துக்க முடியும். ஸோ இன்னைக்கான வேர்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு உதவி தேவை. இங்கிலீஷ்ல ஐ நீட் ஹெல்ப். ஹிந்தியில முझे मदद चाहिए. ஓகே. ஸோ இன்னைக்கான போனஸ் லாங்குவேஜும் கத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நாளைக்கும் 26 வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கத்துக்கலாம். ஓகேவா? அன்டில் தென் பாய் பாய்.